இன்று ஜேஷ்டாபிஷேகம், அதாவது திருவரங்கத்திலே உற்சவமூர்த்தியான நம்பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியாரை நீங்கள் சேவித்திருந்தீர்களாகில் அவர்களுக்கு எப்போதுமே தங்க கவச்சம் சாத்தப்பட்டிருக்கும். அது எப்பொழுதுமே களைவதில்லை. எந்த திருமஞ்சனம் நடந்தாலும் அந்த கவச்சத்துக்கு மேலாக தான் நடைபெறும். நம்பெருமாளுக்கு பற்பல காலங்களிலே பற்பல திருமஞ்சனங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் எல்லாமே வெறும் தீர்த்தத்தால் மட்டுமே நடைபெறுகிறது. வேற எந்த திரவியங்கள், பால், தயிர், இளநீர் போன்ற எந்த திரவியங்களும் நம்பெருமாளுக்கு சேர்க்கப்படுவதில்லை. ஆனால் இந்த ஜேஷ்டாபிஷேகத்திலே மட்டும்தான் நம்பெருமாளுக்கு பால் முதலான திரவியங்களினாலே திருமஞ்சனம் செய்விக்கப்படுகிறது. அதை பற்றி நாம் இன்று பார்க்கலாம். இந்த திருமஞ்சனத்திற்காக இன்று விடியற்காலை காவிரியிலிருந்து தங்கக்குடத்திலே ஜலம் கொண்டு வரப்படுகிறது. காவிரியிலிருந்து இந்த தங்கக்குடத்தின் தீர்த்தத்தை யானை மீது வைத்து பல வாத்தியங்கள் புடைசூழ கோவிலுக்கு கொண்டு வருகிறார்கள். பொதுவாக இந்த ஜலம் அம்மா மண்டபம் படித்துறையிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 25க்கும் மேலான வெள்ளிக்குடங்களிலும் தீர்த்தம் கொண்டு வரப்பெறுகிறது. இந்த தீர்த்தங்கள் எல்லாம் கோவிலுக்கு வந்து சேர்ந்தவுடன் உற்சவமூர்த்தியான நம்பெருமாள், ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார் ஆகிய இம்மூவரினுடைய தங்க கவச்சங்கள் எல்லாம் களைய பெறுகின்றன. இந்த தங்க கவச்சத்திலே ஏதாவது பழுது இருந்தால் அந்த பழுதை சரி செய்வதற்காக என்று சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது தொண்டைமான் மேடு, அதாவது மூலஸ்தானத்திற்கு பின்பக்கமாக இந்த கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணறுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மேடுக்கு தொண்டைமான் மேடு என்று பெயர். அவ்விடத்திலே இந்த தங்கத்தை சரி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்திலே இந்த தங்க கவச்சங்கள் ஒப்படைக்கப்பெறும். அவர்கள் இந்த தங்க கவச்சத்திலே ஏதாவது பழுது இருந்தால் அதை சரி செய்து அதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி சுத்தம் செய்து கொடுப்பார்கள். இந்த புறம் நம்பெருமாள், உபயநாச்சிமார்கள் கவச்சங்கள் களையப்பெற்று திருவுண்ணாழி என்கிற தர்மவர்மன் திருச்சுற்றிலே எழுந்தருளி பெரிய திருமஞ்சனம் கண்டருள்கிறார்கள். இன்றுதான் நம்பெருமாளின் ஸ்வயம் திருமேனிக்கு பால், தயிர் முதலான திரவியங்களை கொண்டு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் காவிரியிலிருந்து கொண்டு வரப்பெற்ற தங்கக்குடத்தின் ஜலமானது நம்பெருமாள் மீது சேர்க்கப்பெற்று இந்த திருமஞ்சன தீர்த்தம் அனைவருக்கும் கொடுக்க பெறுகிறது. இன்றும் திருவரங்கத்திற்கு நாம் சென்றோமாகில் நம்பெருமாளின் கவச்சங்களை நாம் சேவிக்கலாம். ஆனால் நம்பெருமாளின் திருமஞ்சனத்தை யாராலும் சேவிக்க முடியாது. அர்ச்சகர்கள் மட்டுமே பங்கு பெறுவார்கள். இன்று முழுவதுமாக பெரிய பெருமாளின் சேவை நமக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாளை மதியம் மேல்தான் இந்த சேவையானது தொடங்க பெறும். இந்த திருமஞ்சனம் எல்லாம் முடிந்த பிறகு சாயங்காலமாக மறுபடி நம்பெருமாளுக்கு கவச்சங்கள் எல்லாம் சாத்தப்பெற்று மறுபடி மூலஸ்தானத்துக்கு எழுந்தருள்கிறார் நம்பெருமாள். இதுதான் ஜேஷ்டாபிஷேகத்தன்று நடக்கக்கூடியது.